நேற்று பினாங்கு தெலுபஹாங் கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தின் மாசிமக தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 128வது ஆண்டாக கொண்டாடப்பட்ட இத்திருவிழாவில் மழையையும் பொருட்படுத்தாமல் 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களும் பொதுமக்களும் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய காட்சி தொகுப்பு தொடர்ந்து இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துடன் பௌர்ணமி கூடி வரும் மக நட்சத்திர நாளில் மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. சுமார் 122 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் தேவிக்கு நன்றி கூறி மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தெப்பத் திருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக கூறுகின்றார் ஆலய ஆலோசகர் டாக்டர் ஹரிஷ் சத்யமூர்த்தி. இதில் பினாங்கு வாழ்ல மக்கள் மட்டும் இல்லை, வேறு மாநிலத்தில் உள்ள மக்கள் பேரா, பெர்லிஸ், கெடா, ஜோஹோர், திரங்கானு அப்படின்னு பல மாநிலத்திலிருந்து மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதிகாலையில் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. அப்புறம் பூஜை, மத்தியான அன்னதானம், வேறு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேலும் இயற்கையை பாதுகாப்பதோடு கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதகம் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தெப்பத் திருவிழாவின் போது நெகிழி பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்கும்படி மாநில அரசாங்கம் விடுத்துள்ள வேண்டுகோளை கடைபிடித்து வருவதாகவும் டாக்டர் ஹரிஷ் கூறினார். போலீஸ் ஒவ்வொரு ஆண்டு நிறைய பேர் விற்பனையில் வச்சிருப்பாங்க. பக்த பெருமக்கள் அவங்களோட நேர்த்தி கடனுக்காக கடலில் எடுத்து விடுவாங்க. குறிப்பாக அம்மா தண்ணியில், அதாவது தப்பத்தில் போய்கிட்டு இருக்கிறப்ப விடுவாங்க. இப்பொழுது அரசாங்கம் மூலியமாக மாநில அரசாங்கம் மற்றும் ஆலய நிர்வாகத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, போலீஸ் தண்ணில் விலக்கு விட முடியாது, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம கொடுக்குறோம், அதில் தான் விடணும்னு சொல்லி ஒரு கட்டாயம். அது மூலியமா பக்த பெருமக்கள் இயற்கையை நம்ம காப்பாற்ற முடியும். புண்ணிய தலங்களையும் புண்ணிய நதிகளையும் வணங்குவதன் மூலம் பாவங்கள் போக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் மனதில் இருந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை அலங்கரிக்கப்பட்ட அகல் விளக்குகள் வழியாக கடல் நீரில் மிதக்கவிட்ட காட்சிகளையும் காண முடிந்தது. நாங்க டூரிஸ்ட் ஒரு பஸ் எடுத்து வரோம். எத்தனை பேர் வரீங்க? நாங்க 44 பேர் வரோம். அவங்க வைப்ரேஷன், நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப சக்தி இருக்குனால தான் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, அம்மா வந்தோன்னே மழையை நின்றுச்சு, கொஞ்சம் ஹாப்பியா இது பண்ணிட்டோம். நம்ம வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தேரில் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மனை கடலோர பகுதிக்கு கொண்டு சென்று இரவு நடைபெற்ற விசேஷ பூஜைகளுடன் நள்ளிரவு மணி 12க்கு மேல் மாசிமக தெப்ப திருவிழா நிறைவடைந்தது.